உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது. அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் 2 அற்புதங்கள் நிகழ்வு. ஒன்று, சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசாங்கம், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், அரசு நிர்வாகம், அரசாங்கம், இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல காலம், நல்ல நேரம்னு சொல்லலாம். நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக, ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் அமைகிறது. உங்களுக்குன்னு இல்லை, 12 ராசிக்குமே சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ சூரியனை நோக்கித்தான், சூரியன்ட்டு ஒளியை பெற்றுத்தான் 9 மற்ற 8 கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன. வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த 9 கிரகங்கள் மட்டுமல்லாது 1008 அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன். அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான். அது ஒரு தனி சிறப்பு. அதே போல் சுக்கிர பகவான் தனக்கு 5வது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னி ராசியிலே அமைகிறார். அது ஒரு தனி சிறப்பு. எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கிரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும், பல திருமணங்களை நடத்தி வைக்கும், பல திருமண தடைகளை விலக்கும், பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும், பல கஷ்டங்களை எல்லாம், பெண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள், இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள், இவற்றையெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கிரன் தொடர்பு. அப்போது ரிஷபராசிக்கு 5வது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்னி ராசி. அப்போது சுக்கிர பகவான் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு 5, 9ஆக அமைகிறார். இதுக்கு மேலே இந்த ரிஷபத்தில் குரு இருக்கார். இவங்களுக்கு அங்கே திரிகோணத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சனி பகவானுடைய வீடு, ராகுவுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது. அப்போ சனி, குரு, சுக்கிரன், ராகு இவங்கெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக, பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள். இப்போ இந்த 5 கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஆலய மடாதிபதிகளாக விளங்கக்கூடியவர்கள், அதே போல் ஆதீன கர்த்தாக்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய ஒரு சில சங்கடங்கள் விலகும். அதே போல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மடாதிபதிகள் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் விலகும். பல மறைமுகமாக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள், பல இடங்களில் மறைமுகமாக நடக்கக்கூடிய கலகங்கள், கீழே வேலை செய்ய இருக்கக்கூடிய நம்ப முடியாத ஆட்கள், இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். திருட்டு, களவு, பொய், கலகம், இதெல்லாம் பஞ்சமா பாதகங்கள்லாம் அங்கே நடக்குமே. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி இடங்களில் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த குரு சுக்கிரன் யோகம் 12 ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பண யோகத்தை, தனயோகத்தை வாரி வழங்குகிறது. ஃபண்டு ஃப்ளோ கிடைக்க போகுது. ஏன்னா குரு சுக்கிரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம். அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அதி அற்புதமான யோகம். குரு சுக்கிரன்றது சினிமா துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது. வருமானங்கள் வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். வீடே சுபிக்ஷமாக இருக்கும். நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்கப் போகுது. ஸோ இந்த 5 கிரக அமைப்புகள்
அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆவணி மாதம் துலாம் ராசிக்கு சிறப்பாகத்தான் உள்ளது. காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிக்கு 11வது வீட்டில் லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதரமை துலாம் ராசி நேயர்களே, நான் சொல்கிறது உண்டு. இந்த துலாம் ராசி என்பர்கள் உயர்ந்த குணத்துடன் நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க. சிறப்பான முறையில் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க. ஆனால் நிறைய முன்னேற்றம் இருக்கும், கல்வி அறிவு இருக்கும், நல்ல படிப்பு இருக்கும், டேலண்ட்டாக இருப்பீங்க. பட் சக்ஸஸ், ஒரு வெற்றி, ஒரு உயர்ந்த ஸ்தானம் எல்லாரையும் கிராஸ் பண்ணி உங்களால் வின் பண்ண முடியுதான்னு கேட்டால் இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ காரிய தடைகள் இருக்குமே, ஆனால் துலாம் ராசி என்பர்களே, அந்த காரிய தடைகள் இந்த மாதம் விலகும். காரிய தடைகள் விலகக்கூடிய மாதமாகவும், நினைத்த காரியத்தை நடத்தக்கூடிய ஜெயிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, ராசிநாதன் சுக்கிரன் 12ல் இருக்கிறாரு. அதே போல் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார். சூரியன் அதி அற்புதமான நல்ல யோகத்தை தருகிறார். கவலை வேண்டாம் துலாம் ராசி நேயர்களே. குறிப்பாக அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மடாதிபதிகள், ஆதீன கர்த்தாக்கள், சந்நியாசிகள், அரசு அதிகாரிகள், அதே போல் காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க, அரசு ஊழியர்கள், இப்படி எல்லா இடத்திலும் துலாம் ராசி அன்பர்களே ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் மிக சிறப்பாக உள்ளது. அதே போல் வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம நிறையவே சொல்கிறோம், சொல்லியும் கொடுக்குறோம், செய்தும் கொடுக்குறோம். அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா தென்காசி அருகிலே ஒரு 80ஆம் கல்யாணம், ஒரு மிக சிறந்த ஒரு செட்டியார் குடும்பம். அப்போது மங்கள விசேஷங்கள் நடைபெறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. துலாம் ராசி நேயர்கள் சிறப்பான யோகங்கள், நல்ல யோகங்கள், வீட்டில் மங்கள விசேஷங்கள், பெரியவங்களுடைய நல்லாசிகள், குலதெய்வ பூஜைகள், குலதெய்வத்துடைய அருளாசிகள், தெய்வம் நின்று பேசக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் இந்த ஆவணி மாதம் துலாம் ராசிக்கு கிடைக்க போகுது. ஏன்னா சூரியன் உயர்ந்த தெய்வம், மேலான தெய்வம். அப்போ அந்த சூரியனுடைய அனுகிரகம் முழுமையாக துலாத்துக்கு கிடைக்குது. அப்போ துலாம் ராசி என்பவர்களை நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், மல்டி பிஸ்னஸாக இருக்கலாம், குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம், பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஷோரூம்ஸாக இருக்கலாம், கார்மெண்ட்ஸு கம்பெனிங்க, சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, உலகம் முழுவதும் வேர்ல்டு வைடு, வெளிநாடுகள், உள்நாடுகள், வெளி மாநிலங்கள், சின்ன சின்ன கடைங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ரியல் எஸ்டேட்ஸ் செய்யக்கூடியவங்க, பில்டர்ஸ், அந்த தொழில் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, குவாரிகள், க்ரஷர்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, எம்சாண்ட் அந்த மாதிரியான டிப்பர் லாரி அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், மெயினாக குவாரிங்க க்ரஷர்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், இன்னும் சொல்லப்போனால் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அவங்க செய்யக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்டது, சினிமா துறையை சார்ந்தவர்கள், அதே போல் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சினிமா துறை, சின்ன துறை எல்லாம் பார்த்திங்கனாக்கா ஃபேமிலி சப்ஜெக்டில் ப்ராப்ளம் இருக்கும். உடன் பழகக்கூடியவங்களாக இருக்கலாம், உடன் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே ஆன திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், குழந்தை பாக்கியங்களா, பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம்,
அடுத்தது பையனுக்கு என்ன சாமி எதிர்காலம், பொண்ணுக்கு என்ன சாமி எதிர்காலம், இதெல்லாம் சினிமா துறையை ஆட்டி படைக்கும். அப்போ வருமான குறைவுகளாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அந்த சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு, அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபேவரபுளான டைமாக, நல்ல நேரமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது. வரவு செலவுகள் நிறைந்த மாதமாக அமைகிறது. அதே போலத்தான் துலாம் ராசி என்பர்களே, உத்தியோகம், வேலை வாய்ப்புகள். இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலும் எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, சமீபமாக தான் எனக்கு வேலை போச்சு, எனக்கு கமிட்மெண்ட்டு நிறைய இருக்குது சாமி, எனக்கு இமீடியட்டாக வேலை கிடைக்கணும். அப்போ வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி நேயர்களே. வேலை வாய்ப்புகள் உருவாகும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். எனக்கு இன்னும் 2 மாதம் நோட்டீஸ் பீரியட் இருக்குங்க சாமி, அதுக்குள்ளே நான் வேறு வேலையை தேடிக்கணும். ஸோ நான் ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கேன். அப்போ வேலையே போகிற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வேலையை காப்பாற்றிக்க முடியும். அதுக்கெல்லாம் வழிவகை இருக்குது. எப்படி கொடுத்த பணங்காசுகளை திரும்ப வாங்குவதற்கு அவன் ஏமாத்துற மாதிரி கூட இருக்கட்டும், அவனுக்கு கொடுக்குற தகுதி இருக்கா, நிச்சயமாக அவன்கிட்ட வாங்கிடலாம், வழி இருக்குது அதுக்கெல்லாம். அதே போல் தான் உத்தியோகம். எனக்கு வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது, அல்லது வேலை செய்கிற இடத்துல எனக்கு எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி நேயர்களே. அதெல்லாம் சரியாகக்கூடிய காலம். அப்போ காலமும் நேரமும் கருணை காட்டுகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதே போல் தான் சொத்து பிரச்சனைங்க, குடும்ப பிரச்சனைகள், வம்பு வழக்கு, சட்ட சிக்கல்கள், கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே கூட துலாம் ராசிக்கு நல்ல ஒரு யோகத்தை, நல்ல ஒரு பயனை தரக்கூடிய வகையில் அமைகிறது. நீண்ட நாள் பிரச்சனைகள் அதெல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதே போலத்தான் திருமண யோகம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பர்களே, இந்த மாதம் ஆவணி மாதம் திருமண யோகங்கள் கைகூடும், திருமணங்கள் நடந்தேறும். பொண்ணுக்கு பிள்ளையோ பிள்ளைக்கு பெண்ணோ உறுதியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி என்பர்களே. அவ திருமணங்கள் உறுதியாகும், திருமண தடைகள் விலகும். முதல் திருமணம், 2வது திருமணம், 3வது திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள். அப்போ அந்த மாதிரி திருமண தடைகள் இருக்குமே ஆனால் இந்த திருமண தடைகள் விலகும். முதல்ல தான் 2 பிரச்சனையாயிடுச்சு. அப்போ இந்த முறையாவது நீங்கள் ஒழுங்காக ஜாதகம் பார்த்து என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து அந்த தோஷ நிவர்த்தி செஞ்சுட்டு அதன் பிறகு திருமணம் செய்வது சிறப்பானதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. போச்சுன்னா நிறைய மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாகவும் வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாகவும், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. அதே போல் செய்வினை கோளாறுகள், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசில் ஒரே பயமாக இருக்குது, மனசு எதுக்கு பயப்படுதுன்னே தெரியல சாமி, ஆனால் மனசில் ஒரே பயமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி மன பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும், குடும்ப பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள், அங்கமங்காளிங்க பிரச்சனை, பக்கத்து இடத்துக்காரங்க பிரச்சனை, அண்ணந்தம்பிங்க பிரச்சனை, அப்போ அந்த மாதிரி சொத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த சொத்து பிரச்சனைகள்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை மேலோங்கும். அதே போலத்தான் துலாம் ராசி அன்பர்களே, சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. வருமானங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் அல்லது குடும்பத்தை பற்றின கவலைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்குமே ஆனால் ஒரு வீண்பழி அவமானம், தலைகுனிவு ஏற்பட்டு தேவையில்லாத என்கொயரிகள் இருக்குமே ஆனால் பதவி போட்டியாக இருக்கலாம், போஸ்டிங் ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்போ வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே கூட உங்களுக்கு
சாதகமாக தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, அப்போ நாம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு என்ன கேள்வி, உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் வராகி. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் புதனுடைய வீட்டில், காலபுருஷனுக்கு 3வது வீட்டில் செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, விருச்சிக ராசினியரில் குருவுடைய பார்வை, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசினியர்களே, கவலை வேண்டாம். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு நான் சொல்வது உண்டு. ஒன்று, சனியுடைய வக்ரம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, இன்னொன்று குரு பார்க்குறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ என்ன பிரச்சனைனா, ராகு சனியுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியில் பயணம் செய்கிறார். அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். நிறைய விருச்சிக ராசி என்பவர்கள் பெரிய பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிப்பாங்க. பேர் புகழ் சம்மந்தப்பட்டது நியூஸில் வர அளவுக்கு போயிடுவாங்க. தேவையில்லாத வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், இதெல்லாம் போயிட்டு இந்த நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்கள் தேவையில்லாத சட்ட சிக்கலில் பண பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை விருச்சிக ராசினியர்களே, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருப்பீர்களே ஆனால் அவையெல்லாம் விலகும். கவலை வேண்டாம். சரி, வருமானம் எப்படி இருக்கும்? 7ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். மனைவி மூலமாக வருமானம், மனைவி மூலமாக ஏதேனும் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, அம்மா வீட்டு சொத்து வரலாம், இல்லை மாமியார் வீட்டு சொத்து வரலாம், மச்சான் தான் கொடுக்கலாம், இல்லை அவங்களோட ஏதேனும் சண்டை போட்டு கூட நீங்கள் ஏதேனும் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது விருச்சிக ராசினியர்களே, மனைவியால் ஆதாயம் உண்டு, லாபம் அதிகரிக்கும். இல்லை அவங்க ஏதேனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஏதேனும் சம்பாரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, அதே போல தான் பிள்ளைகளாலும் நல்ல பேர் புகழ் கிடைக்கும். ஒருவேளை பிள்ளைங்களால் ஒரு மனசு கஷ்டமோ அல்லது பிள்ளைங்களால் ஏதேனும் ஒரு சங்கடங்களோ ஏற்பட்டிருக்குமே ஆனால் அந்த சங்கடங்கள்லாம் விலகி நல்ல முறையில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, மெயினாக விருச்சிக ராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? லாபமே இல்லை சாமி. வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது, சம்பளம் கூட எடுக்க முடியல. அப்போது வரவு செலவுகள் பொறுத்தவரையில் விருச்சிக ராசினியர்களை இந்த மாதம் அதிகரிக்கும். நிறைய தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு சிறு தவறு பண்ணியிருப்பாங்க, அதில் போய் ரொம்ப இழுத்து விட்ருக்காங்களோ, அது தேவையில்லாத வம்பு வழக்குகளாக இருக்கும். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சிக ராசினியர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கவலை வேண்டாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலும் சிறப்பான முறையில் இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஒரு தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், அல்லது ஒரு சுய தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம். அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், கட்டுமான தொழில் செய்யக்கூடியவர்கள், ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இன்னும் எத்தனையோ தொழில் அமைப்புகள், கார்மெண்ட்ஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் கோல்டு பிஸ்னஸ்ஸு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, சூப்பர் மார்க்கெட்டு, ஹோல்சேல் பிஸ்னஸ், இதெல்லாம் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்புறம்
மில்லுங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள், தீவனங்கள், அப்போ இந்த மாதிரி நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டு, அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அமைகிறது எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே. அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும், வருமானம் சிறப்பானதாக இருக்கும், கவலை வேண்டாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உத்தியோகம், வேலை வாய்ப்புகள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரை வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கலாம், பட் எதையுமே ரெக்கக்னைஸ் பண்ணாமல், எதையுமே ஆத்தரைஸ் பண்ணாமல் அவன் மாட்டம் உங்களை போட்டு இம்சை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கோபப்படுத்துகிற மாதிரியே எனக்கு வேலையே வேணாம் போ அப்படின்னு சொல்கிற அளவு கூட உங்களை விரக்திக்கு கொண்டு வருவாங்க. அப்போ விருச்சிக ராசி என்பவர்களே, வேலை செய்யும் இடத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம், அதிக ஈடுபாடு தேவை. விருச்சிக ராசி என்பவர்களே, நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரி, அதாவது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், சுய தொழிலாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே பிஸ்னஸில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனாலுமே கூட தொழில் அமைப்புகள் மிக சிறப்பாக உள்ளது, வருமானங்கள் அதிகரிக்கும். அதே போல் விருச்சிக ராசி நேயர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. எனக்கு 40 லட்ச ரூபா கடன் இருக்குது, 50 லட்ச ரூபா கடன் இருக்குது, 5 கோடி ரூபாய் கடன் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி நேயர்களே. அதே போலத்தான் உத்தியோகம், வேலை வாய்ப்புகள். விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் மிகுந்த மாதமாக அமைகிறது. அது ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு கூட காத்திருக்கலாம். அப்போ நிச்சயமாக எனதருமை விருச்சிக ராசினியர்களே, வேலை வாய்ப்புகள் உருவாகும். எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். அப்போ எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, ஒன்றும் கவலைப்படாதீங்க விருச்சிக ராசி நேயர்களே, இமீடியட்டாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசலை, அல்லது என்னுடைய மேனேஜர் என்கிட்ட சரியாக பேசலை, எனக்கு வேலை செய்யவே பிடிக்கலை, ஒத்து போகலை, இப்படியெல்லாம் புலம்பக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே கவலை வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய வகையில் அந்த உத்தியோகம் உங்களுக்கு அமைய போகுது. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவது இல்லை என்ற வார்த்தைக்கு இணங்க விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். அதே போல தான் குடும்ப பிரச்சனைகள், அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவங்க, சின்ன துறையில் இருக்கக்கூடியவங்க, மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் விருச்சிக ராசி நேயர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கிங்க, சித்தப்பா பெரியப்பா, அப்போ அந்த பகைகள் விலகி குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். அதே போல் பூர்வீக இடம் இல்லை, நீங்கள் ஏதாவது இடத்த வாங்கி வச்சுருக்கீங்க, அல்லது ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது, மனிதர்கள் சொந்த பந்தங்கள் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அந்த பிரச்சனைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி நேயர்களே. அதே போல் தோப்பு, கால்நடை பண்ணைகள், காடுகள் இதெல்லாம் வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவங்க, விவசாயியாக இருப்பார்களே ஆனால் விவசாயிகளுக்கெல்லாம் சிறப்பான நல்ல ரேட்டு கிடைக்கக்கூடிய, விளைச்சல் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது விருச்சிக ராசி நேயர்களே. அரசாங்க உத்தியோகம், வேலை வாய்ப்புகள், உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, பிஸ்னஸை பொறுத்தவரையில் நீங்கள் உங்களுக்கு சிறப்பான தொழில் அமைப்புகள் அமையும். ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெளிநாடுகளில் வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். மெயினாக அந்த க்ரஷர் வச்சு நடத்தக்கூடியவங்க, கல்குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது ஏலத்துக்கு கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க, நடத்த முடியலன்னு வருத்தப்படக்கூடியவங்க,
ஃபண்டு டிமாண்டில் இருக்கக்கூடியவங்க, இவங்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது. யாராவது வந்து லீஸுக்கு எடுத்துடலாம், உங்களுக்கு நீங்கள் உட்காந்த இடத்துல நிம்மதியாக ஒரு 10 ரூபா பார்த்துட்டு போகலாம். அப்போது அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள், உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். அதே போல தான் விருச்சிக ராசி அன்பர்களே, முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கும். முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்வீர்களே ஆனால் வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், ஒரு முடிவே இருக்காது. ஆகையினால உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி என்பவர்களே, நீங்கள் கடக லக்ன பலனையும் கேளுங்க, அதே சமயத்தில் விருச்சிக ராசி விருச்சிக பலனையும் நீங்கள் கேளுங்க. இந்த விருச்சிக லக்ன பலன்கள் உங்களுக்கு அப்படியே பொருந்துவதாக இருக்கும். ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய்.